வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாம்சங்கோட இந்த புத்தம்புது ஸ்மார்ட் ஃபோன் கேலக்ஸி F23. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் ஒரு அறிவு விமர்சனம் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ கேலக்ஸி F23 இந்த ஃபோனோட விலை வந்து கீழே இப்போ நீங்கள் பார்க்கலாம். இதோட ஹைலைட் விஷயங்களாக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்டிராகன் 750 இது வந்து பவர் ஆகுது. முதல் முறையாக F சீரிஸில் ஸ்னாப்டிராகன் சிப்செட் கொண்டு வராங்க. அப்புறம் இது வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். அப்புறம் ஃபுல் HD 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். பார்த்துட்டு இதோட ஹைலைட்ஸ் விஷயங்கள்லாம் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேலக்ஸி F23. ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லிம்மான ஒரு பாக்ஸாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து இந்த கேலக்ஸி F23 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. எங்கிட்ட இருக்கிறது இந்த அக்வா ப்ளூ கலர். இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் க்ரீன் இன்னொரு கலர்லேயும் வருது. அப்புறம் வந்து பாக்ஸுக்குள்ளே என்னடா அது வேறு ஒன்றுமே காணல. இங்கே ஒரு கவர் இருக்குது. இந்த கவரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு USB Type-C கேபிள் தந்துருக்காங்க. யூசர் கைட் இருக்குது. சார்ஜர் வந்து பாக்ஸில் கிடையாது. ஸோ முதல் முறையாக இப்போ ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து இந்த சார்ஜரை அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு தனியாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. 25 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனுக்காக சும்மா தேவையில்லாமல், ஏன்னா வந்து எல்லாருமே வீட்டில் வந்து ஒரு சார்ஜர் வச்சுருப்பாங்க. பழைய இதுக்கு முன்னாடி உள்ள ஃபோனோட சார்ஜர் வச்சுருப்பாங்க. ஸோ எதுக்கு ஒரு புதுசாக ஒரு அடிஷ்னல் சார்ஜர்னு அவங்க விளக்கம் தராங்க. அது எப்படி, அது கரெக்டாக இல்லையாங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது பற்றி ஒரு போலும் போடுறேன் ட்விட்டரில். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் ட்விட்டரில், நம்ம சேனலில். ஸோ ட்விட்டர் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடிலாம் அங்கே இருக்குது. ஸோ இதான் வந்து இந்த கேலக்ஸி F23 எங்கிட்ட இருக்கிறது. இந்த அக்வா ப்ளூங்கிற கலர் ரொம்பவே ஒரு ஸ்லிம்மான ஒரு லைட் வெயிட்டான ஒரு டிசைனாக பண்ணியிருக்காங்க. 8.4 mm திக்னஸ் தான். நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது. பிளாஸ்டிக் பாடி தான். கார்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டடாக பண்ணியிருக்காங்க. ஸோ எக்கானமிக்காக கையில் பிடிக்கிறதுக்கு வந்து ஷார்ப் எட்ஜஸ் எதுவும் இல்லை. நல்லாவே இருக்குது. ஸோ மேல் பக்கம் வந்து நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. கீழே வந்து ஆடியோ ஜாக், மைக், USB Type-C போர்ட் மற்றும் ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். இந்த பவர் பட்டன் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராக வேலை செய்து. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இது வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன் சொல்லியிருந்தேன். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 5G பேண்ட் சப்போர்ட்டோடி வருது. டூவல் சிம் போடலாம், டூவல் 5G சிம் போடலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிபிள் ஸ்லாட் வந்து உங்களுக்கு இதில் தராங்க. ஸோ இப்போ வந்து இந்த டிஸ்பிளேக்கு வரும். இந்த டிஸ்பிளே பற்றி தான் நிறைய பேச்சு இருக்குது. ஏன்னா வந்து இதில் வந்து TFT டிஸ்பிளே யூஸ் பண்ணுறாங்க. TFTன்னு பலரும் சொல்லிக்கலாம். பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், இதை பற்றி ஒரு தனி வீடியோவை போடுறேன். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா IPS பேனல் கூட TFT டிஸ்பிளே தான். ஆமாம், இது வந்து TFT LCD டிஸ்பிளே, அப்புறம் TFT IPS டிஸ்பிளே இருக்குது. ஸோ எல்லாமே ரெண்டுமே வந்து LCD டிஸ்பிளே தான். ஸோ அந்த டெக்னாலஜி தான் பண்ணியிருக்காங்க. முதல் முறையாக ஃபோன்கள்லாம் வரும்போது அதிகமாக TFT டிஸ்பிளே யூஸ் பண்ணாங்க. பட் அந்த TFT டிஸ்பிளேயும் இந்த TFT டிஸ்பிளேயும் வேறு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வியூவிங் ஆங்கிள்ஸ் வந்து ரொம்பவே குறைவாக இருந்தது. ஆனால் இப்போ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த TFT டிஸ்பிளேலையும் வந்து பின்பக்கம் லைட்டில் வந்து பிரைட்னஸ் பூஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவு மோசமான டிஸ்பிளேயாக இப்போதைக்கு இந்த TFT டிஸ்பிளேயில் கிட்டத்தட்ட நார்மல் யூசர்ஸ் வந்து கிட்ட IPS பேனல் இதுவும் வச்சு அவங்களுக்கு வித்தியாசம் அவ்வளோ தெரியாது. பட் இது வந்து ஒரு TFT டிஸ்பிளே தான் தந்திருக்காங்க சாம்சங். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.6 இன்ச் டிஸ்பிளே. இது ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் ஓடி வருது. TFT டிஸ்பிளேல 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. கார்னிங் ஒரு கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் இருக்குது. பட் ஸோ பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த அளவுக்கு எல்லாரும் சொல்லும்படியாக மோசமான ஒரு டிஸ்பிளேயாக எனக்கு தெரியல. நீங்களே இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அவுட்டோர் விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வெளியே வந்து சூரிய வெளிச்சத்துக்கு கீழே வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது கூட ஹேண்டில் பண்ணதுக்கு தக்கன வந்து நல்ல ஒரு அவுட்டோர் விசிபிலிட்டி இருக்குது. இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வருவோம். ஸ்னாப்டிராகன் 750 சிப்செட்டில் யூஸ் பண்ணாங்க. இது வந்து 5G சிப்செட். ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 4GB மற்றும் 6GB ரேம் ஆப்ஷனோடி வருது. 128GB ஸ்டோரேஜ் தராங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ். இது வந்து ஒரு டீசெண்டான சிப்செட். பட் இது வந்து கொஞ்சம் பழைய சிப்செட். நார்மல் யூஸுக்கெலாம் வந்து இது வந்து நல்லாவே ஹேண்டில் ஆகுது. பட் நீங்கள் வந்து ஒரு தீவிரமான ஒரு கேமிங் பிரியர்கள்னால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 120 Hz டச் சாம்பிளிங் தான் தராங்க. ஸோ அதனால் வந்து ஒரு தீவிர கேமிங் பிரியர்லாம் வேறு ஆப்ஷன் பார்க்கலாம். பட் ஒரு நார்மல் யூஸர், ஒரு கேஷுவல் கேம் பிளேயர்ஸுக்கு வந்து இது வந்து சூட் ஆகும். சென்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா சென்சர்ஸும் தந்திருக்காங்க. ரேடியோ இருக்குது. வைட் ஒன் 11 சர்டிஃபிகேஷன் உண்டு. NFC இதில் இருக்குது. அப்புறம் சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம். அப்புறம் கேமரா பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 3 கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 50 MP கேமரா. சாம்சங்கோட JN1 சென்சர் இதில் யூஸ் பண்ணுறாங்க. F1.8 அபர்ச்சர் வருது. 8 MP அல்ட்ரா வைட் சென்சர் இருக்குது. F2 MP ஒரு மேக்ரோ சென்சரும் தராங்க. செல்ஃபி கேமரா வந்து ஒரு 8 MP கேமரா தராங்க. 4K வீடியோ எடுக்கலாம். ஸ்டெபிலைஸ்ட் வீடியோ வந்து 1080pல நீங்கள் வந்து எடுக்கலாம்.
சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒன் டச் UI 4.1 யூஸ் பண்ணுறாங்க. ஆண்ட்ராய்ட் 12 பேஸ் பண்ணி அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து உங்களுக்கு வருது. நாக் செக்யூரிட்டி இருக்குது. சாம்சங் பே NFC-ஓடி உங்களுக்கு கிடைக்குது. ஆண்ட்செட் மோடும் இதில் வந்து தராங்க. ஸோ சாம்சங்கோட பல ஃபீச்சர்ஸும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. டூவல் மோடு டூவல் ஆப்ஸ் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் கூட உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12 வருது, நல்ல ஒரு ஆப்ஷன். ஸோ அப்டேட்டும் வந்து உங்களுக்கு 13, 14 வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி தராங்க. 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது. பட் நீங்கள் சார்ஜர் தனியாக வாங்கணும், பாக்ஸில் கிடையாது. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாளுக்கான பேட்டரி லைஃப் வந்து இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு டீசெண்டாக இதில் இருக்குது. ஸோ இதான் வந்து கேலக்ஸி F23யோட ஒரு அறிமுக பார்வை இப்போ நம்ம வந்து பார்த்தா அன்பாக்சிங் கூட. ஸோ இந்த ஃபோனோட சில நல்ல விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லைட் வெயிட்டான ஒரு தின்னான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. சாம்சங்கில் F சீரிஸில் ஸ்னாப்ட்ராகன் சிப்செட்டோட இது வருது. அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் கொண்டு வந்திருக்காங்க. நான் நினச்சதை விட ஒரு நல்ல ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸிங்கில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. டீசெண்டான கேமரா இருக்குது. பேட்டரி லைஃபும் உங்களுக்கு நல்லாவே இதில் கிடைக்குது. ஆண்ட்ராய்ட் 12 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரதுனால உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 13 மற்றும் ஆண்ட்ராய்ட் 14க்கான அப்டேட் வந்து சாம்சங் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க, அவங்க தரவும் செய்வாங்க. சாம்சங் பே மற்றும் NFC-ஓடி இது வருது. குறைன்னு சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சார்ஜர் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் தராதது வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நான் நினைக்கிறேன். கேமிங் பிரியர்களுக்கு இதை வந்து அவங்க தவிர்க்கலாம். ஸோ இதான் வந்து கேலக்ஸி F23. இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அறிமுக பார்வை தான். பட் இந்த வீடியோ பற்றி, இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. மீண்டும் வீடியோ சந்திக்கும் வரை லட்சுமி ராஜன், தமிழில் பேசு டெக் தமிழா பாரு.